ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஹோம் கமிங்ல சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வந்திருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து. இல்ல ஹைதராபாத்ல இருந்து வராங்க. ஆமா, ஹைதராபாத்ல மும்பையோட தோத்துட்டு சென்னைக்கு வராங்க. பீடாக் பீடாக் அதுக்கு முன்னாடி பிரவீன் போயிடும். பிரவீன் வெல்கம் பேக். பிரவீன் எங்க போய் நீங்க காஞ்சிபுரமா? ஐவரி கோஸ்ட் ஆப்பிரிக்கால ஒரு ஷோ இருந்துச்சு. ஸோ அதனால போன மேட்ச் என்னால பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அது ஃபிளைட்ல இருந்துட்டேன். தேங்க்யூ, வெல்கம் பேக் ஆன் தி ஷோ. சிஎஸ்கே வந்து ஆர்ஆரோட ஹோம் கேம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த மேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாத்தீங்களா அங்க இருந்து? ஆர்சிபி மேட்ச் பார்க்க முடியல. இது ஃபிளைட்ல அந்த டைம்ல டிராவலா இருந்தது. என்ன ஆட்டம்! சிவம் டூபே வச்சு உரிச்சிட்டாரியா. சிவம் டூபேவை கேப்டனா போட்டு கலக்கிட்டேன் நான் அன்னைக்கு. எனிவே என் ஃப்ரெண்டு தோத்துட்டு ஒரே வருத்தத்துல இருந்தான். பீடாக் இன்னைக்கு மேட்ச் சென்னைக்கு முத்தையா முரளிதரன் வருவாரு. முத்தையா முரளிதரனோட படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. 800 விக்கெட்ஸ் எடுத்த அந்த படம், அதை வேற ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணேன். அவர் சொல்லுவாரு, ஸ்ரீலங்கா அடிக்க இயலாதுப்பா அப்படின்னு. எஸ்ஆர்ஹெச் டீமோட வருவாரு. அப்படியே தான் சொல்லுவாரா, சென்னை அடிக்க இயலாதுப்பா அப்படின்னு வருவாரா? நான் அவங்களுக்கே அது தெரியும். டு பி ஆனஸ்ட் வித் யூ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்னையோட ரெக்கார்டிங் சென்னை, ரெண்டாவது வந்து ஹைதராபாத் பேட்ஸ்மென்ஸ் வல்னரபிலிட்டி அகெயின்ஸ்ட் ஸ்பின். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் வந்துட்டு இஸ் வெரி ஸ்ட்ராங் டவுன் த கிரவுண்டு. பட் ஏனோ ப்ராபப்ளி நீட் டு கெட் சம் ரன்ஸ். அந்த ஷாட்ஸ் எதுவும் வரல. ஹாரி பிரிக்கோட டிஃபிகல்ட்டி அகெயின்ஸ்ட் ஸ்பின் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தோனி பாய் டு அட்லீஸ்ட் போல் அ ஸ்பின் இன் த செகண்ட் ஓவர். இந்த ஹென்ரிக் கிளாசன் மட்டும்தான் only dangerous player. Markram is a lot better improved player of spin. அந்த அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் இந்த சில்க் அண்ட் டச்ல ஆடுறாள். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ஸ்பின்னை வந்து டிஸ்ட்ரக்டிவா தூக்கி போட்டு மிதிக்கிற பேட்ஸ்மேன் இல்லை. அப்படிங்கும் போது பர்டிகுலர்லி கன்சிடரிங் ஹவு குட் ஹெவி பேட்டிங் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்கே has got against spin, considering the young Mayank Markande and Washington Sundar is a quality bowler but not a wicket taking bowler. And their another spin option is going to be ஆதில் ரஷீத். அதை கொண்டு வரவங்களா கொண்டு வந்தா மார்க்கோ ஆன்சனை டிராப் பண்ணோம். மார்க்கோ ஆன்சன் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஐடன் மார்க்கரன் கேன் ஆல்சோ போல் ஃபியூ ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே has got a massive edge. எனக்கு சார் நம்ம அங்கே போகலாம். ஆக்சுவலி இந்த கான்டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்பின் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் போலிங் டெப்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பின். ஈவன் லாஸ்ட் கேம் மும்பையோட பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ். ஹைதராபாத்ல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆரம்பிச்சிச்சு எண்டில், டியூ இல்லை அண்ட் ஒரு மாதிரி ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ். ஐ திங்க் ப்ராபப்ளி கேம் அப் லிட்டில் ஷார்ட்னு தோணிச்சு. அந்த ஒரு லெண்டிங் பேலன்ஸ். ஹவர் அவங்க வந்து ஒரு கட்டப்பார சைடு மாதிரி தெரிஞ்சாலும் ஹோம் கிரவுண்ட் நம்ம ஆர்சிபி இதை பத்தி பண்ணோம், ஹைதராபாத்தும் பண்ணோம் போல. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு ரொம்ப அந்த பேட்டிங் லைனப்புக்கு சூட் ஆகிற மாதிரி தோணல எனக்கு. பட் எனிவே இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தேர் பேட்டிங் இஸ் கோயிங் டு கம். பிரவீன், உங்க தாட்ஸ்? எஸ்ஆர்ஹெச், நீங்க சிஎஸ்கே ஃபேனா எஸ்ஆர்ஹெச் பாக்குறீங்க? வராங்க, ஃபிளைட்ல இறங்கி வராங்க. ஆரி ப்ரூக் ஒரு 100 அடிச்சிருக்காரு ரீசெண்டா. மார்க்கம் வராரு, கிளாசன் வராரு, மார்க்கோ யான்சன் வராரு, எல்லாரும் வராங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்குடா அப்படின்னு தோணுதா? இல்ல, அடிக்கிற அடியில மார்க்கரமே இந்த மேட்சை மறக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடிக்க போறோம். அந்த மாதிரிதான் இது. எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி ஒன் சைட் மேட்சா இருக்கு. ஓவர் கான்பிடன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் சிஎஸ்கே ஃபார்முக்கு வந்திருக்கு. பிளஸ் இப்போ வந்து இப்பதான் ஆக்சுவல் ஐபிஎல் மாதிரி ஆயிட்டு இருக்கு. சிஎஸ்கே ஃபார்முக்கு வந்து நல்லா அடிச்சு ஜெயிச்சுன்னு இருக்காங்க. சிஎஸ்கே நல்லா விளையாடி நீங்க எல்லாம் விசில் போட்டாதான் அது ஐபிஎல். இல்ல சிஎஸ்கே ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன் நல்லா ஃபார்முக்கு வந்து நல்லா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆர்சிபி நல்லா தோத்துட்டு இருக்காங்க. சோ பேசிக்கலி இதுதான் ப்ராப்பரான ஐபிஎல். ஏங்க எவ்வளவோ தடவை நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லிதான் வளர்ப்பாங்க, டேய் நம்ம நல்லா இருக்கணும்டா. அதாவது வந்து எப்பவுமே அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அவன் பாரு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் பாரு, அதோட நீ ஜாஸ்தி எடுக்கணும்னு. தாத்தா பாட்டிலாம் எப்படின்னா ஒரு மெச்சூரிட்டியா சொல்லுவாங்க, டே நம்மளை மட்டும் பாத்துக்கோடா, இன்னொருத்தர் வீட்டுல அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோ, மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ சாமி அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க என்னடானா நீங்க ஜெயிக்கிறீங்க, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. இன்னொரு டீம் தோக்குறாங்க, என்னங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? நான் தோக்கணும்னு சொல்லல, தோக்குறதுனால பழைய ஐபிஎல் மாதிரி ஆயிட்டு வருதுன்னு சொல்றேன். இல்ல, அது சொல்லும் போது ஒரு சிரிப்பு தெரிஞ்சது. அதாவது எப்படின்னா அந்த இது சொல்லுவாங்க, ஒரு சாடிஸ்டிக் பிளஷர்னுவாங்க, அது தெரிஞ்சது. ரொம்ப தப்பு இல்லையா? அப்படி இல்லையா? சாடிஸ்டிக் பிளஷர்ல கிடையாது, நான் உண்மையா இருக்கிறத சொல்றேன். நீங்க நிறைய பிரியாணி பத்தி பேசுறீங்க, முடி வாட்டத்தை பத்தி பேசுறீங்க, முடி அடர்த்தியை பத்தி பேசுறீங்க. ஒரு தடவையாவது வந்து இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஜோக் ஒன்று பிளேஸ் பண்ணுவீங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணியே இருக்கேன் பிரவீன். அதுக்கு ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்றேன், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மேட்சையே மறக்கிறோம் அப்படின்னு மார்க்ரம் சொல்றாரு. அதனால அது நல்ல ரைமிங்.
இந்த மாதிரி ஜோக் வராது, கொஞ்சம் மொக்கையா தான் ஜோக் சொல்லுவேன், பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இந்த தடவை. இந்த மேட்ச் நீ சொன்ன மாதிரி இது ஸ்பின் பிளேசிங்ஸ், ஹைதராபாத் வர்சஸ் சென்னைஸ் பவர் பேக் ஸ்பின். ரைட் ஹேண்ட் ஹெவி பேட்டிங் ஆஃப் ஹைதராபாத், லெஃப்ட் ஹேண்டர் லிட்டரலா கஷ்டப்படுறாங்க, அபிஷேக் சர்மாவை கீழெல்லாம் புஷ் பண்ணி பாக்குறாங்க. இஸ் தேர் அ சான்ஸ் ஆஃப் மிச்சல் சாண்ட்னர் கமிங் பேக்? எனக்கு ரொம்ப டெம்டிங்கான ஆப்ஷன் அது, தீக்ஷனாக்கு பதிலாக மிச்சல் சாண்ட்னர் பேக் அட் சென்னை. நோயிங் தோனி கஷ்டம், பட் ஸ்டில். இல்ல இப்ப நீங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் இஸ் சம்மன் இஸ் கோயிங் டு பி அக்ரெசிவ் ஏர்லி ஆன். அப்படிங்கும் போது நான் திருப்பி எத்தனை தடவை வேணான்னு சொல்லுவேன், 4 ஓவர் 27 பேங்க்ல போடுற பணம் மாதிரி அது மிச்சல் சாண்ட்னர். பட் தீக்ஷானா வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம் அந்த மேக்ஸ்வெல் பிரேக் த்ரூஸ் ஒன் வாஸ் மெயின் ரீசன் வேர் த மேட்ச் டர்ன்ட் அப்சைட் டவுன். மேக்ஸ்வெல் இன்னும் 2 ஓவர் ஆடினா ஒரு மாதிரி போயிருக்கும், அவர் அவ்வளவு பேடா போடல. ஆல்சோ he dropped a return catch of his own bowling of Faf du Plessis, if you remember. ஆஃப் ஹிஸ் ஓன் bowling ஆகாஷ் சிங் ஒன்னு விட்டாரு. ஆகாஷ் சிங் மிடல்ல விட்டாரு, ஃபாஃப் டு பிளேசிஸ் கைக்கு நேரம் வந்து கேட்ச் ஒரு காட்டன் பவுலர் விட்டாரு. என்ன பைலட் டேக் ஆஃப் பண்ணிட்டாரு, பார்க்கலாம் அது. சோ இப்போ நீங்க அந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு சிறுசம் ஒத்துப்பீங்க, அங்கெல்லாம் போலிக்கே போட முடியாது டியூ வந்துச்சுன்னா சின்னசாமியில. அங்கதான் போறோம், எதுக்கு பயமுத்துற? நாங்க அங்கதான் போறோம், எதுக்கு பயமுத்துற? ஏன் 4 ஓவர்ல 40 ரன்னுங்கும் போது இட் இஸ் நாட் as bad as it thinks when you see the numbers. அப்படிங்கும்போது I still feel that they want to persist with someone like Theekshana, even though they replace him with Santa, that won't be a bad idea. என்ன கேட்டீங்கன்னா still I won't change the playing combination at all. இப்போ வதந்தி ஒன்று வந்துட்டு இருக்கு, பென் ஸ்டோக்ஸ் வந்து போலிங் போடுறாரு அது இதுன்னு, பட் நிறைய அபிஷியலா சிஎஸ்கே ஹேண்டில் பாத்தீங்கன்னா இங்க பாருப்பா, பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடுறாருங்கிறது வதந்தி கிடையாது, அது உண்மைதான். அவரு விளையாட போறாருன்னு சொன்னாதான் அது வதந்தி. இப்போதைக்கு அவர் போலிங் போடுறாருங்கிறது உண்மைதான். அது நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவரோட இன்ஜுரி போது நெட்ஸ்ல போலிங் போடுறது the recovery process is more faster than expected. அதனால ஆடுறதுக்கான சான்சஸ் நிறைய. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் உள்ள வந்தாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பின்னர் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் மேல கை வைக்க முடியாது, மோயின் அலி தான் வெளியே போகணும். சோ அந்த வேற வழி கிடையாது, நீங்க மத்தீஷா பத்திரானாவை டிராப் பண்ண முடியாது. மத்தீஷா பத்திரானா சீல்டுப்பா, இப்போ கான்வே சீல்டு, நோ வேன் நீ முதல்ல இருந்தே சொல்லின்னு இருக்க. மோயின் அலியும் சீல்டு. ஏன் சீல்டுனா திடீர்னு யாராவது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ஆஸ்பின் ஆப்ஷன் வேணும், அதை மாதிரிலாம் விட மாட்டாங்க. மோயின் அலி சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பிளேயர் இருந்து வந்திருக்காரு, டைட்டில் ஜெயிச்ச இயர்லாம் என்னமா ஆனாரு. என்ன பிரவீன், நீங்க ஏதாவது சேஞ்ச்? போன தடவை கூட 4 விக்கெட் எடுத்தாரு மோயின் அலி, சோ அதனால எனக்கும் தெரிஞ்சு அவரை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல வேற வழியே கிடையாதுன்ற. ஏன்னா இஃப் தே ட்ரை அண்ட் பிரிங் இன் பென் ஸ்டோக்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் தீக்ஷானா, நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த ஸ்பின் ஹெவி பயமுறுத்தல் வந்து குறைஞ்சிரும். தீக்ஷானாவே சாண்டனிரோ பென் ஸ்டோக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது பேச்சு ஓரளவுக்கு தோனியை தெரியும் நான் நம்புறேன், அதனால நான் சொல்றேன். அவர் ரொம்ப சிம்பிளுங்க, துஷார் தேஷ்பாண்டே மத்தீஷா பத்திரானா அந்த கடவுளே கீழே இறங்கி வந்து இவங்க எல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், நீங்க நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க 2 பேரும் மொத்த சீசனும் விளையாடுவாங்க, அடுத்த 2 சீசனும் விளையாடுவாங்க. இதுல எனக்கு சந்தேகமே இல்லை. எப்படி பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து கலக்கிட்டாரு. அது ஐ மீன் ஆப்வியஸ்லி கிரெடிட் டு தி பவுலர்ஸ் ஆல்சோ. அந்த பிளான் ஒய்டா தான் போடுவோம், அடிச்சா ஒய்டா போடுவோம், அடிச்சனா ஒய்டா போடுவோம், ஒய்டா தான்டா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எடுத்துட்டு வந்தா அதுலயே எக்ஸிக்யூட் பண்றாங்க. அண்ட் சூப்பரா இருந்தது பாக்குறது. இன்னொன்னு நீங்க ஆட் பண்ணிருக்கணும், அம்பையர் ஒய்டு கொடுத்தாலும் ஒய்டா தான்டா போடுவோம். ஆமா, அது வேற. அன்னைக்கு ஜியோ சினிமால பார்த்து இந்த அபி சொன்னார், ஒரு ஒய்டு போட்டான் ஓடி வந்து, அது துஷார் தேஷ்பாண்டே தான் நினைக்கிறேன், குட் போலிங்க அப்படின்னாரு. ஓகே, அதாவது நிறைய பேர் புரிஞ்சுக்க சான்ஸ் இல்லை. ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நல்லா ஒய்டு போடுற, இவ்வளவு வருஷமா வர்ற ஸ்டம்புக்குள்ள போட தெரியாது உனக்கு அப்படின்னு யோசிக்கிற ஃபேன்லாம் எனக்கு புரியுது. அந்த வைட் யார்கருங்கிறது எப்படின்னா, டு அன் எக்ஸ்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்காரு, 2 வைட் யார்கர் 2 ரன், அடுத்த பால் யார்கர் கரெக்டா போட்டு நெயில் பண்ற டாட் பால், ஒரு பால்ல 2 ரன் கொடுத்துருக்கேன். ஆஸ்கிங் ரேட் 11 இருக்கும்போது அந்த அக்ஷன் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு சட்டனா ரிதமே போயிடுது, மொமெண்டம் போயிடுது. திடீர்னு ஒரு பால் அடிப்பாங்க, ஒரு விக்கெட் வந்துச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ். அது வந்து இட் பிளேஸ் அ லார்ஜர் ரோல். அதாவது இந்த படம் ஒன்று வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா, கண்ணை நம்பாதே அப்படின்னா, நானும் நம்பக்கூடாது நினைச்சுன்னு, எனக்கு தெரியும் பூமிகா சாவ்லா மாதிரி ஒரு ஆளை திருப்பி படத்துக்கு எடுத்துட்டு நடிக்க விட்டுட்டு ஒரே சீன்ல அமுச்சிருவாங்களா என்ன, அது மாதிரி இருக்காதுன்னு ஒரு கண்ணை நம்பாதேனாலும் என்னோட இதை நம்பினேன், அதாவது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட நம்பினேன். அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல வாய்ப்பே இல்லை, அந்த கண்ணை நம்பாதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தவனும் கலகிட்டாங்க வச்சு, சும்மா சொல்லக்கூடாது. எனிவே இந்த மேட்ச் ஸ்பின் மேட்ச் அப், அதை பத்தி என்ன தாட்? எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து சென்னையில மட்டும் அந்த அவங்களுக்கு ஆதில் ரஷீத் இருக்காரு, மயங்க் மார்க்கண்டே இருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லேக்கிங். வாஷி ஷுவரா விளையாடுவார்னு நினைக்கிறேன். வாஷியோட போலிங் சர்வீசஸ் அவங்க யூஸ் பண்ணல, வாஷியோட போலிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். எனி சான்ஸ் ஃபார் மயங்க் டாகர் டு கம் இன்?
வேற வழியே கிடையாது உங்களுக்கு, வேற மாட்டிட்டு இருக்காங்க யாரையும் இது பண்ண. யூ ஷுட் நாட் ஃபர்கெட் தட் அபிஷேக் சர்மா இஸ் a decent left arm spinner. decent இல்ல left arm spinner. அவங்க நீ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கை சுத்தினாலே டூபே அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப போடுறா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க. டூபேன் கிடையாது, வேற வழி வண்டியா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க அவங்க என்ன பண்ணணும்னா, இது இப்ப மார்க்கோ ஆன்சனை டிராப் பண்ணிட்டு ஆதில் ரஷீதை கொண்டு வந்தாங்க, அது மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா மார்க்கோ ஆன்சன், நான் திருப்பி சொல்றேன், அவங்க அதே தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெண்ட் போல்ட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி 12 ஓவருக்குள்ள மார்க்கோ ஆன்சனை முடிச்சா 4 ஓவர்ல 33 ரன் 2 விக்கெட் இருக்கு. திருப்பி 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 16வது ஓவர் அவர் கொடுத்து ஒரு 16 ரன் கொடுத்து நல்ல அனாலிசிஸ ஸ்பாயில் பண்றாங்க. சோ அவங்க அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ணணும். இப்ப நீங்க பாத்தீங்க, காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு கொடுப்பாங்களா, அவர் அனாலிசிஸ பாதுகாக்கணும்னு போலிங் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் கதை. இப்ப நீங்க ட்ரெண்ட் போல்ட் என்ன பண்றீங்க, ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஓவர் பவுலர், என்ன பியூட்டிஃபுல்லா அவரை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, யூ ஒன்லி சீயிங் ஹிம் as a விக்கெட் டேக்கிங் பவுலர். நோ மேட்டர் வாட், டெத்ல நம்ம ப்ரிவியூலயே சொன்னோம், உங்க டெத் பவுலிங் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அண்ட் யூ ஆர் நாட் வரிட் அபவுட் இட். நேத்து வந்து அஸ்வின் போட்டார் ஒரு ஓவர் ஸ்பின்னு. ஸோ உங்களுக்கு நீங்க தட் இஸ் ஹவு யூ டு மேக்ஸிமைஸ் யுவர் பொட்டன்ஷியல். அதே மாதிரி நட்ராஜன் வந்துட்டு இஸ் நோன் ஃபார் இஸ் யார்கஸ். பாவம் லாஸ்ட் மேட்ச் வந்து அடி வாங்கிட்டாரு ஒழிய, நட்ராஜன் இஸ் a வெரி குட் டெத் பவுலர். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் போலிங் கூட்ஸ் எல்லாம் வந்து பெருசா வந்து அவங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியலையே ஒழிய, ப்ராப்ளம் என்னன்னா விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர். அந்த மயங்க் மார்க்கண்டே வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பியூட்டிஃபுல் லூப்பி ஸ்லோ லெக் ஸ்பின்னர், வாஸ் ஆல்சோ காட் a decent googly. அப்படிங்கும்போது என்ன மார்க்கெண்டே இன்ன அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், நான் எப்படி யோசிப்பேன்னா, மார்க்ராம் வச்சு தள்ளிடுவேன் ஒரு 6 ஓவர், ஒரு பவர் பிளேல 6 ஓவர்ல ஒரு ஓவர் 2 ஓவர் மார்க்ராம் வச்சு தள்ளிடுவேன். வாஷிங்டன் சுந்தர் இஸ் known to bowl well in power play and he has delivered. ஸோ நான் என்ன பண்ணுவேன், மார்க்கோ ஆன்சனை முன்னாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இருக்கிற பேஸ் ஆப்ஷன்ஸை வந்து புவனேஸ்வர் குமார் அவங்கெல்லாம், புவனேஸ்வர் குமார் எக்ஸலன்ட் டெத் பவுலர், அவருக்கு போட தெரியும் 9 ரன் கடைசி 3 ஓவர்ல எப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இம்பாக்ட் சப்பா உம்ரான் மாலிக் வந்தாலும் அவர் அந்த ஹார்ட் லென்ஸ் போட்டு ஸ்கொயர் ஃபீல்டு அம்ரல்லா ஃபீல்ட் செட் பண்ணா அவரே அடிக்கிறது கஷ்டம். தென் யூ காட் நட்ராஜன். என்னோட ஸ்பின் பவுலிங் ரிசோர்சஸ் வந்துட்டு விக்கெட் டேக்கிங் இல்லைன்னாலும் அதை ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் எப்படி பெட்டரா யூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கணும். ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைனப் இட் இஸ் வெரி வெரி டீப். நீங்க இந்த டாப் 6-7 பாத்தீங்கன்னா இட் டசன்ட் லுக் பேட், ஈவன் தோ ஐம் கிவிங் யூ a stat that their players are not as good as what they are known for in the other aspects considering spinners. அவங்க பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாக்கிறதுக்கு. ஸோ தே ஹேவ் அ சான்ஸ் இஃப் தே யூஸ் தேர் ரிசோர்சஸ் ப்ராப்பர்லி. பட் என்ன கேட்டீங்கன்னா ஐ வில் ஸ்ட்ரெயிட் அவே சே 70-30 இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே. நீ தான் போன தடவையே சொல்லிட்டு எனக்கு சிஎஸ்கே வேலை கொடுத்துருக்காங்க, நான் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்திருக்கேன், ஆர்சிபி வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்னு. நீ சும்மா 70-30 எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் என்ன சொன்னாரு, மார்க்கரம் நீ மறக்கிறோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன்டா உன் வாயில இருந்து அப்படி. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா, இல்ல எஸ்ஆர்ஹெச் ஹேவ் அ சான்ஸ்? இப்ப நீ எஸ்ஆர்ஹெச் இருந்தா என்ன பண்ணுவே, வாட் இஸ் த சான்ஸ்? எஸ்ஆர்ஹெச் இருந்தா ஃபர்ஸ்ட் நான் பேட் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் கெட் 170. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஐ வில் புஷ் அபிஷேக் சர்மா டு நம்பர் 3. ஏன்னா ஹாரி புரூக் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஐடியலி வாண்டட் ஹாரி புரூக் டு பேட் நம்பர் 3. அவர் 100 அடிச்சிருக்காருங்க போது அவர் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ வில் ட்ரை அண்ட் டூ இஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ் ஐ ஒன்ட் டூ எனி சேஞ்சஸ் அட் ஆல். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து டாப் ஆஃப் த ஆர்டர் ஐ வில் கோ வித் மயங்க் அகர்வால் அண்ட் ஹாரி புரூக். நம்பர் 3 வில் பி அபிஷேக் சர்மா. Rahul Tripathi is also not a bad player of spin. Beautiful inside out line. நல்ல பிளேயர்னால தான் 8.5 கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க. So ராகுல் திரிபாட்டி 4, மார்க்ராம் 5, ஹென்ரிக் கிளாசன் 6, அப்துல் சமாத் வந்து போன மேட்ச் அடிக்கல, பட் ஸ்டில் எவ்ரிவன் நோஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆஃப் த பால். அண்ட் மார்க்கோ ஆன்சனும் வந்து அன்னைக்கு ஒரு 2-3 அப்படியே பாலுக்கு வலிக்காம சிட்டிக்குரிய மாதிரி அடிச்சாரு. நம்பர் 8 மார்க்கோ ஆன்சன். வாஷிங்டன் சுந்தர் 9. அப்போ வாஷிங்டன் சுந்தர் 9 அதுக்கப்புறம் தானே வந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் பேட்டட் நம்பர் 9 ஆஃப்டர் மார்க்கோ ஆன்சன். சோ வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் நம்பர் 9 வர்றாருன்னா ஐ டோன்ட் திங்க் வி ஷட் பீ கம்ப்ளைனிங் அபௌட் யுவர் பேட்டிங். why not வாஷிங்டன் சுந்தர் at 3 PDogg? ஹோம் கிரவுண்ட், சென்னையில நல்லா பண்ணிருக்காரு, TNPL பிளே ஸ்பின் வெரி வெல், குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் ஸ்பின். why not வாஷி at 3 instead of அபிஷேக் சர்மா? டாப் கிளாஸ் சஜஷன் தான் இது. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா when I have a guy who is very good and a proven player at top of the order last year topping the run chart for Sunrisers, I would rather go with a proven commodity rather than taking a risk against high quality spin in Chennai. But I won't think otherwise than the what idea you've given. That's not a bad idea, but I always go with Abhishek Sharma.
வாஷிங்டன் சுந்தர் சம பிளேயர் ஆஃப் ஸ்பின் PDogg. நாள் பெருசா அடிக்கக்கூடிய எபிலிட்டி. எனிவே இவர் சொன்ன லைனப் உங்களுக்கு யாரை பார்த்தா திகிலா இருக்கு பிரவீன்? யாரை பார்த்தா திகிலா இருக்கா இல்ல மரக்க அடிச்சு அனுப்புவோம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல. எனக்கு வாஷிங்டன் சுந்தர் ஒரு அருமையான பவுலர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலர். அவர் அவர் சொன்ன மாதிரி ஆர்சிபியில் இருக்கும்போது பவர் பிளேல எல்லாம் நிறைய பவுலிங் போட்டிருக்காரு. பட் ஆனா இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. இல்ல ஒன்னே ஒண்ணு சுந்தர்னு பேர் வச்சிருக்காங்க, நல்லா போட்டு தான் ஆகணும். அருமையான பவுலர்னா என்ன அர்த்தம்? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அவருக்கு வந்ததை சொல்லிடணும், மறந்துடுவார் இல்லாட்டி. கண்டினியூ. ஸோ ஆக்சுவலா அவருக்கும் நான் மேட்ச் அப்பா பாக்குறது டூபேயோட அருமையான ஸ்பின் பிளேயர். ஸோ டூபே ஃபார்ம்ல இல்லைன்னா கூட அவருக்கு அன்பு டென்ல கிடைக்கிற அன்புனால நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அன்பே சிவம் டூபே. ஸோ அன்பே சிவம் ஃபார்ம்ல இல்லனாலும் கூட எதுக்கு ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஃபார்ம்ல இல்ல, அதுக்கப்புறம் கூட அவருக்கு கிடைச்ச அன்புனால அடுத்த மேட்ச் நல்லா ஆடுறாரு. காரணம் அன்பே சிவம் டூபே, அந்த அன்புடன்ல கிடைச்ச அன்பு தான். ஸோ அதனால வாஷிங்டன் போன மேட்ச் ஒரு 6 அடிச்சாரு. எம்ஜி ரோட்ல பிச் ஆகி பிரிகேட் ரோடு காஃபி டேல அடிச்சு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல போய் எடுத்துட்டு வந்தாங்க பால். அவ்வளோ பெரிய 6 அடிச்சாரு. அது காரணம் கிடைக்கிற அன்புன்னு தான் சொல்றேன். அது அந்த கூரையில அடிச்சு பால் கீழே ஸ்டேடியத்துல உள்ளே கிரவுண்ட்லயே விழுந்து உருண்டு போலர் கிட்டே வந்துருச்சு. ஒன்னும் டைம் பெருசா எடுக்கல. அடுத்த பால் எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 ஸ்ட்ரீட் பேர் சொன்ன பெங்களூர்ல கூரையில அடிச்சு கீழே வந்துச்சான். அது எங்களுக்கு தெரியாதா? அதே மாதிரி இன்னொரு பாக்க பயமா இருக்கிறது ப்ரூக் தான். அந்த ப்ரூக் அந்த ப்ரூக் விக்கெட் எடுக்கணும். அது துஷார் தேஷ்பாண்டே தான் எடுக்க போறாருன்னு எனக்கு ஒண்ணு தோணுது. ஏன்னா ஒரே ப்ராப்ளம், துஷார் தேஷ்பாண்டே கண்ணா பின்னான்னு ஃபுல் டாஸ் போட்டுட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு ஃபுல் டாஸ் போறாருன்னா பேட்ஸ்மேன் ஹெட் ஆர் டெயில்ஸ் கேட்கற அளவுக்கு ஃபுல் டாஸ் போட்டுன்னு இருக்காரு. அந்த அளவுக்கு ஃபுல் டாஸ் போட்டுட்டு அவர் கொஞ்சம் ஹல்லா பால் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணாருன்னா ப்ரூக் விக்கெட் கண்டிப்பா எடுப்பாரு. பொறுக்காதே, உங்க யாருக்குமே பொறுக்காது. ஒருத்தன் அப்படிதான், என்னடா ஹல்லா போல் நல்லா போல் தேர்த்தியா அப்படின்னா, டேய் அதுல என்னடா உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? நான் என்ன எல்லாமே ஜெயிப்பேன்னு சொன்னேன். ஹல்லா போல் நல்லா போல் சும்மா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். ஜோகர் ஜெயிக்கிறது அவ்வளோ சந்தோஷம், நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும். சரி ஓகே, காம்பினேஷன் எல்லாம் பார்த்தோம். நம்ம ஃபேண்டசி டீம் கேலோ திமாக் சே போட்டு வந்துருவோம். At Chennai, slightly slower surfaces. That's what we all come to know of Chennai. But 2 high-scoring games. 1-200 against LSG. There was another game of 175 against RR. Chennai is going back with a great victory at RCB. And Hyderabad is coming after a loss against Mumbai at home. PDogg, what are the things that you're looking at, and what side have you picked? Look, even the last time when you saw how things unfolded between Rajasthan Royals and Chennai, there won't be much swing for the bowlers as much you expect, and the teams got to a start and become a little bit difficult, when the game progressed. So most of the things, when you want to select the bowlers, they have to be spinners, particularly if a chance to get wrist spinners, try and get them in. And other thing is the guys who bowl more slower deliveries in the death and a conventional batters. So taking that into consideration, and also expecting it to be another 170 affair, I've gone 7 guys in favor of Chennai Super Kings and 4 in favor of Sunrisers Hyderabad. So I've got 2 wicket keepers, that is Devan Conway, Hendrich Klaasen, and my batsmen are Ruturaj Gaikwad, Rahul Tripathi, Ajinkya Rahane, Shivam Dubey. And I got 2 all-rounders, that is Ravindra Jadeja and Aidan Mockram. And my 3 bowlers are Mahesh Deekshana if he plays. If he doesn't play, it is going to be Mitchell Santner and Mayank Markande and Tushar Deshpande. My captain is going to be Rahul Tripathi, and my vice captain is going to be Ruturaj Gaikwad. It's a very tough choice, PDogg. I mean, it's a very well picked side, but I also had the same Conway. I wanted to put Shivam Dubey in, but somehow with Washington Sundar there and also expecting Conway to go along, I have picked a side which is 2-3-3-3. So that's the combination: 2 wicket keepers, 3 batters, 3 all-rounders, and 3 bowlers. That's what I've gone for. Especially looking at SRH, right? I'm expecting Chennai to just craftily play on a wicket that will be even more slow and turning. That's an expectation, but nevertheless, you never really know. The bowling, the spin bowling depth and the spin batting depth is far greater with CSK, and there is no comparison between the 2 teams on that front. It will be about how well they manage CSK's strength that will decide whether SRH is going to go far in the game or not. Because they do not have a genuine left-arm spinner. They do not. I mean, they have Mayank Markande, who's done really well for them. I expect Adil Rashid to come into the side. So I picked a side with 2 keepers, Devan Conway and Hendrich Klaasen. The only reason I picked 2 wicket keepers here is because Hendrich Klaasen is probably the best player of spin in that batting department that SRH has, and really likes the bounce. See, one is when there is spin, one is about hitting spin, but when there is spin and bounce, hitting it
exactly like how Klaasen can do. When there is spin and bounce, Klaasen can be lethal. I think SRH will look towards Klaasen to make that match-breaking performance. So I've gone with Klaasen. Three batters are Rahul Tripathi, Harry Brook, and Rituraj Gaikwad. The reason I've gone for Harry Brook is because it's easier to miss Harry Brook, thinking it might spin. But there is bounce in that pitch. So Harry Brook might just play all right, like how he did at Eden. The power play might decide how he goes. And everybody, 90% of the people on the fantasy app will select Harry Brook. Rahul Tripathi, good player of spin, pretty aggressive. And three all-rounders are Ravindra Jadeja, Moeen Ali, and Aiden Markram. Three bowlers, Tushar Deshpande, Mayank Markande, and Matisha Patirana. Expect Matisha Patirana and Tushar Deshpande to bowl towards the death and pick wickets. Mayank Markande has been the go-to man for SRH. Missing out Marco Janssen, Adil Rashid is a big call, but nevertheless, I've gone with that. That's my side. My captain for the day is Devon Conway. Vice captain is Ravindra Jadeja. A right-hand heavy SRH tells me Ravindra Jadeja will have a feast. PDogg, so how does that team look? I left out Ajinkya Rahane and Shivam Dube, which is a bit of a tough call for me. You leaving at Shivam Dube, I got a reason saying that there's probably a matchup between Washington Sundaram, which is definitely going to happen. But the way Ajinkya Rahane is playing right now, I don't want to miss him out. That's why I have him in the side. And Harry Brook really scored 100 couple of games ago and is batting well. He's been scoring runs everywhere. The only issue is the slow nature of the pitch, where I expect CSK to open with spinners early on. That's the only reason I'm not picking him, or else I would have also picked him. And then I'm going for Mahesh Theekshana or Mitchell Santner, whoever plays, in place of Mahesh Patirana, because the only chance of Mahesh Patirana picking up wickets massively will be depend on the death overs, because I don't expect it to swing up front, or I don't know how many overs is he going to bowl in power play. That is the only reason. But the way he bowled last game, he might be busy picking up wickets. But team looks very, very good. Shall we summarize the teams? Your team, please, PDogg. Yeah, I'll go with my team. I've got 7 guys from Chennai Super Kings and 4 from Sunrisers Hyderabad. I'm starting with 2 wicket keepers. That's going to be Devon Conway and Hendrich Klaasen. And I got 4 batters. That is Ruturaj Gaikwad, Rahul Tripathi, Ajinkya Rahane, and Shivam Dube. I've got 2 all-rounders, whatever you also picked there, Ravindra Jadeja and Aiden Markram. I've got 3 bowlers. That is Mayank Markande, Tushar Deshpande. I'm still backing up Mahesh Theekshana. And my captain is going to be Rahul Tripathi, because he's due for some runs, a good player of spin. And again, it's going to be, my vice captain is going to be Ruturaj Gaikwad. He didn't score runs in the last 2 games. I'm sure he's going to pile up runs. So this is my composition. Right, okay. I'm wrapping up my side. 2 keepers, Conway and Klaasen. Captain is Devon Conway. Rahul Tripathi, Harry Brook, and Rituraj Gaikwad are my 3 batters. 3 all-rounders, Ravindra Jadeja, Moeen Ali, and Aiden Markram. Vice captain Ravindra Jadeja. 3 bowlers, Tushar Deshpande, Mayank Markande, and Matisha Patirana. As always, take our insights and take our teams, but do follow your instinct. And all the very best for today with your fantasy segment on Khelo Dimaag Se, presented to you by Dream11. வணக்கம், வந்தனம் அண்ட் சுஸ்வாகதம். வெல்கம் பேக் பிரவீன். பிரவீன், எப்படி இருந்தது எங்க 2 பேரோட ஃபேண்டசி டீம்? எது ஜெயிக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்னமோ PDogg சார் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு நீங்க இந்த டூபே எடுக்காதது வந்து ஒரு சின்ன இதுவோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா எல்லாரும் எடுப்பாங்க, பாப்போம். வில் டூபேயா வில் நாட் டூபேயா நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஃபைனல் ராப் அப். என்ன PDogg, என்ன வாட் ஆர் தி மேட்ச் அப்ஸ் யூ லுக்கிங் ஃபார்? என்ன மேட்ச் அப்ஸ், யார் ஹீரோவா இருக்க போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க? சரி, இருங்க பிரவீன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 நேரம் ஆத்துவ. பிரவீன் நீங்க. சோ நான் மேட்ச் அப் சொன்ன மாதிரி துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ப்ரூக்கோட விக்கெட் எடுக்க போறது துஷார் தேஷ்பாண்டே. பட் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ஆடி கலக்க போறது அஜிங்கிய ரஹானே. இந்த ஐபிஎலோட மிகப்பெரிய ரெவல்யூஷன் எனக்கு பொறுத்த வரைக்கும் அஜிங்கிய ரஹானேயோட ஃபார்ம். அவர் வந்து ஜேம்ஸ் கேமரோட அவதார் பார்ட் 2ஓட அஜிங்கிய ரஹானேயோட அவதார் பார்ட் 2, அவரோட செகண்ட் அவதார் தான் சூப்பரா வெறித்தனமா இருக்கு. சிஎஸ்கே அவருக்கு வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ், அந்த ராயுடு மேல முதல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ சிஎஸ்கே அந்த கான்ஃபிடன்ஸ் ரஹானே மேல வச்சிருக்காங்க. ஸோ வட சென்னையில நம்ம பார்த்தது அன்புவின் எழுச்சி, சேப்பாக்கு இருக்க சென்ட்ரல் சென்னையில பார்க்க போறது ரஹானேவின் எழுச்சி. ஸோ ரஹானே தான் நாளைக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆக போறாரு. ஐயோ, சரி, ஹாரி ப்ரூக் எடுத்துட்டு வேணா ரஹானேவை போட்டுறவா 7-4. சரி, ஓகே, அதை பண்ணுவோம். சரி, PDogg சொல்லு. PDogg என்ன நடக்கும்? பிரவீன், பை தி வே, யார் மேட்ச் ஜெயிக்க போறாங்க? மேட்ச் சிஎஸ்கே தான், இதுல டவுட் இல்ல. மறக்கறோம், அது மறக்க கூடாது. மேட்ச் யார் ஜெயிக்கப்பாங்கறத மறக்க கூடாது. மேட்சை மறக்கறோம் தான் சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது கடைசில. நீங்க சொல்லுங்க. சோ இப்ப நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஹாரி ப்ரூக்குக்கு either it is சாண்ட்னர் ஆர் மகேஷ் தீக்ஷனா 2வது ஓவர் போட்டு அவருக்கு இந்த பேக் ஃபுட் போற இது நிறைய இருக்கு. ஏன்னா அவர் அடிச்சு போல்ட்
இப்போ நிறைய நீங்க பாகிஸ்தானு அந்த எல்லா ஷாட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த பேக் ஃபுட் போய் இந்த ஸ்டைலிஷா ஆட பார்ப்பாரு. அது வந்து சாண்ட்னரும் பியூட்டிஃபுல்லா பிளாக் பண்ணுவாரு. தீக்ஷனா இருந்து இன்னும் நல்லா இருக்கும் அந்த ஸ்லைடர் கேரம் பால்க்கு. ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கெட் எல்பிடபிள்யூ ஏர்லி ஆன் இஃப் தலதோனி கெட்ஸ் ஈவன் சாண்ட்னர். பட் தீக்ஷனா இஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசனோட ஸ்விட்ச் இட் பீயிங் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் ஹிம் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இப்போ நிறைய பிளான் கொடுப்பேன், இந்த போலருக்கு இப்படி போய் இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு. அவர் என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் ரெண்டாவது பிளானை வச்சுக்கோ அப்படின்னு. ஏன் பாட் அவன் எங்க போட்டாலும் ஸ்விட்ச் இட் அடிச்சிடும், பாயிண்ட்ல 6 அடிப்பேன்னு. இப்போ அந்த 2018 அவர் வந்த போது தட் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சீரீஸ் செஞ்சுரியன்ல ஆடும்போது யஜ்வேந்தர் சால் சொன்ன இந்த மாதிரிலாம் ஸ்பீடு வேரி பண்ணுவாரு, அது இது இப்போ இவங்களாம் இப்படி ஆடுவாங்க டவுன் த கிரவுண்டுன்னு. அவர் சொன்னாரு எங்க நிறுத்துவார் அவர் பாயிண்ட் இது ஸ்வீப்பரை வந்து ஸ்ட்ரெயிட்டா நிறுத்துவாரா ஸ்கொயரா நிறுத்துவாரான்னு கேட்டாரு. இல்ல கொஞ்சம் தூக்கி வந்து ஸ்பின் நிறைய ஆகுன்றதுனால வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும்னாரு. நீ கவலையப்படாத, அவ எங்க போட்டாலும் நான் வந்து ஸ்விட்ச் இட் அடிப்பேன்னாரு. தட் இஸ் வேர் த வேர்ல்ட் ஹஸ் சீன் வாட் கிளாசன் இஸ். ரவீந்திர ஜடேஜா வந்து சாம்சனுக்கு ஒரு பாலை போட்டாரு, அந்த பேஸ்ல நீங்க போட்டு அதை ஸ்விட்ச் இட் அடிச்சீங்கன்னா கொடை கிளப்பி பாயிண்ட்ல கேட்ச் பிடிச்சி ஹென்ரிக் கிளாசன் அவுட் ஆகிறதான் நான் இது பண்றேன். கண்டிப்பா ஸ்விட்ச் இட் அடிக்க போவாரு. ரவீந்திர ஜடேஜாக்கு இறங்கிச்சு பாயிண்ட்ல கூட கிளப்பி கேட்ச். திஸ் இஸ் மை 2 மேட்ச். அதான் நான் சொல்ல வந்தேன், அது வந்து வாண்டரர்ஸ்ல படுவோம், குட்டி கிரவுண்டு, ஹை ஆல்டிடியூடு, பவுன்ஸ் கரெக்டா இருக்கும். இங்க அதே ஷாட் அடிச்சு ஆனா ஒண்ணு அந்த மாதிரி ஷாட்டை கட்டார் முட்டார்னு அடிச்சு கனெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இதுதான் தீபாவளி தான். ஏன்னா கிளாசனோட பேட்டிங், கிளாசன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின் ஹிட்டர் அரௌண்ட் த வேர்ல்ட். நான் பாத்துருக்கேன் ஃபாரின் பேட்ஸ்மேன்லயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின் ஹிட்டர்ஸ் சொல்லலாம் கிளாசன். ஈவன் ஆன் விக்கெட் தட் டஸ் a little bit. சவுத் ஆப்பிரிக்கா கடார் முடார் நாக்கெல்லாம் சொல்ல ஆடி இருக்காரு, ஹையர் ரேட் பண்ணுவேன். இன்னும் மேட்ச் வின்னிங்கா ஐபிஎல் ஆடல, ஆடினார்னா அவர் தான் நெக்ஸ்ட் கில்லி, ஏபி டிவிலியர்ஸ், மில்லர் ரேஞ்சுக்கு வந்துருவாரு அவர். அந்த அளவு கான்பிடன்ஸ் இருக்கு. பீடாக், இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் மேட்ச். நம்ம பிரவீன் பாத்தீங்களா, நம்ம 2 டிக்கெட் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபேனுக்கு இந்த மேட்சுக்கு, பாத்தீங்களா? என்ன நீங்க ஐவரி கோஸ்ட்ல ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? யூடியூப்ல ஐவரி கோஸ்ட்ல யூடியூப் கிடையாதா? ஐயோ, நான் பாதி நேரம் டிராவல்லயே பண்ணிட்டேன். திருச்சில இருந்து ஒரு ஃபேன் வராரு, அவரு 2 டிக்கெட் ஜெயிச்சிருக்காரு, வராரு திருச்சில இருந்து வராரு. அவருக்கு எப்படின்னா, என்னது மேட்சுக்கு டிக்கெட் குடுக்குறாங்களா, என்னது டிக்கெட் குடுக்குறாங்களா அப்படின்னு நம்ப முடியாம டிக்கெட்டோட போட்டோ எல்லாம் கேட்டிருக்காரு. ஒரு வர போறாரு. சரி, எப்படி டிக்கெட்டோட 6 வாரத்துல உங்களுக்கு எப்படி, நீங்க போறீங்களா மேட்சுக்கு? மேட்ச் போகணும் கண்டிப்பா. இப்ப நான் திருப்பியும் ஊருக்கு நாளைக்கு போறேன். போயிட்டு வந்து ஒண்ணு பண்ணுங்களேன், நம்ம சொல்லி கான்டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி டிக்கெட் வின் பண்ணுங்களேன். இது நல்ல ஐடியாவா இருக்கு. சரி பீடாக், கண்டிப்பா போய் பார்க்கணும், ஏதாவது மேட்ச் கண்டிப்பா பார்க்கணும். சரி, இந்த பவர் பிளே டெப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்கு. சிஎஸ்கேக்கு சொல்லிட்டோம் ஸ்பின் மகேஷ் தீக்ஷனா போட போறாருன்னு. எஸ்ஆர்ஹெச்சோட பவர் பிளே டெப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கணும் அகேன்ஸ்ட் கான்வே அண்ட் ருத்துராஜ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அஜிங்கியா ராணி? என்ன பண்ணணும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும்? அவங்க என்ன பண்ணணும்னா, மயங்க் மர்கண்டே இஸ் நாட் அ பவர் பிளே பவுலர், வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ பவர் பிளே பவுலர், மார்க்ராம் கேன் போல். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஃபுல்லா நீங்க வந்துட்டு 3 ஓவர் போட விட்டுருவேன், மார்க்கோ யான்சனை போட விட்டுட்டு அந்த எண்ட்ல வந்து என்ன பண்ண, புவனேஸ்வர் குமார் வந்து செங்கல்ல கூட ஸ்விங் பண்ண போறாரு. ஸோ அவர் வந்து இல்ல 2வது ஓவர் அவர் 1 ஓவர் போட்டுட்டு எனக்கு கண்ட்ரோல் வந்துச்சுன்னா மீதி 2 ஓவர் 4th ஓவர் வாஷிங்டன் சுந்தர் கொடுப்பேன். அவர் நல்லா போட்டார்னா திருப்பியும் 6th ஓவர் அவர் கொடுத்துட்டு I'll try and reserve more of Bhuvneshwar Kumar in the death overs along with Natarajan. That is going to be my principle in the last 5. ஸோ நான் என்ன பண்ண, அவங்கள பதுக்கி வச்சிருவேன், தள்ள முடியுமான்னு பார்ப்பேன். மார்க்கோ யான்சனை 10 ஓவருக்குள்ள 1-3-5 கொடுப்பேன். 5வது ஓவர் நல்லா போட்டேன்னா 7வது ஓவர் போட்டு அவர் முடிச்சிருவேன் நான். ஸோ என்ன பண்ண, அப்ப ஆதில் ரஷீத் கிடையாது. ஆதில் ரஷீத் ஆனா எனக்கு அன்பார்ச்சுனேட்லி என்னோட பேட்டிங் இந்த கிரீம் உடஞ்சு போகும். அது தேவையில்லாம வந்து இப்ப நான் வந்து 3 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு மார்க்கோ யான்சன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற. இப்ப அவங்களுக்கு பிரிடாமினண்டா எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, நட்ராஜனை பவர் பிளேல போலிங்கே கொடுக்கறது இல்ல, ஒன்னு மிடில் ஓவர்ஸ் லேட்டர் மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்குறாங்க, அப்புறம் டெத் ஓவர்ஸ்ல கொடுக்குறாங்க. போது தேவையில்லாம அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில கண்ணா பண்ணான்னு மாத்தணும். மயங்க் மர்கண்டே இஸ் போலிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர்ல 34 ரன் கொடுத்தா கூட பியூட்டிஃபுல்லா விழுறது அவளுக்கு கையில பால் போகுது. மார்க்ராமும் சொல்றேன் இஸ் குட் எனஃப் டு பால் 2 overs for 17 runs, if not anything better than that. அதே மாதிரி வாஷியும் வந்து விக்கெட் விழ மாட்டேங்குது ஒழிய அவரை கரெக்டா யூஸ் பண்ணினா 4 ஓவர்ல 29 ரன் போட்டுருவாரு. இப்ப இப்படி இவங்க வந்துட்டாங்கன்னா, இந்த மார்க்கோ யான்சன், மார்க்ரம், வாஷிங்டன் சுந்தர், இவங்க உங்களுக்கு இந்த ஒரு ரைஸ் கொடுத்தாங்கன்னா 12 ஓவர்ல, இமேஜின் யூ காட் நட்ராஜன் and 3 overs of Bhuvneshwar Kumar in the last 8 overs. That is the only way. That is the only way as far as SRH is considered. You can restrict the power batting of Chennai Super Kings. ஏன்னா வந்துட்டு for you to chase, I would ideally want SRH to be chasing between 160 to 170 maximum. அதுவே கஷ்டம்.
அதுக்கு மேல எல்லாம் போச்சுன்னா சங்க ஊதிடுவாங்க. SRH ஓட பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு சேஸ் தான். டியூ கொஞ்சம் வந்துடுச்சுனா they can bank upon due to really come through. Anyway, இல்ல அதுதான் சொல்றேன். Even though I want to chase it, I want it to be, they have any chance, maximum chance is going to be 160 to 170. இதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். டியூ வந்துரும் 180 190 சேஸ் பண்ணலாம்னு. I am always under one assumption. நான் எந்த டீமுக்கு போனாலும் பிட்ச் எப்படி இருந்தாலும் பயங்கரமா ஸ்விங் ஆச்சுன்னா ஒழிய பேட்டிங் தான் எடுக்கணும்ன்றேன். I am a fan of someone wants to put runs on the board and then defend, particularly in Chennai with CSK having that kind of bowling lineup. I will be worried to chase anything more than 170. So இந்த பிரின்சிபலை எடுத்தா ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வந்தது. கேட்ச புடிச்சா 170க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. they have a chance. இல்லன்னா நார்மலா 6 மணிக்கு சம்மர்னா இருந்தாலும் சூரியன் ரைஸ் ஆவாது, செட் ஆயிடும். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் நீங்க நேச்சுரலா பார்க்கும்போது விசில தான் போட போறோம். சரி, one final question before I let you go on this episode of Homecoming. தோனி பேட்டிங்க்கு வருவாரா மாட்டாரா? வரணும்ல. வருவாரா மாட்டாரான்னு இப்படி கேட்டேன். அப்படி வரணும்ல. நீங்க சொல்றதே தான் நான் கேக்குறேன். அடி இல்லையா? ஏதோ ஒரு படத்துல இந்த டயலாக் மறந்துச்சு. யார் சொன்னாரு? அடி இல்லையா இடி அதானே. அப்படியே போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு லெவலுக்கு மேல ஒரு 3 ஓவர் இருக்கும். நான் இப்ப ரவீந்திர ஜடேஜாக்கு முன்னாடி தோனி தான் வருவாருன்னு நினைச்சேன். இதுல RCB மேட்ச் பாக்குறேன், ஜடேஜா இறக்கி விட்டார். See, Jadeja is also one of the most powerful destructive hitters, but still with Dhoni in that kind of a form, I expected him to come. அதனால அவரே என்ன பண்றாரு, இன்னொன்னு I always admire in that stage. ஈஸியா அவர் நினைச்சா பேடை கட்டி நம்பர் 4 கூட வர முடியும். அவர் என்ன யோசிக்கிறாரு, ஓகே என்னோட கெரியரு அப்புறம் என்னோட இன்ஜுரி பொறுத்த வரைக்கும் I want to give others maximum chance for the sake of the team அப்படின்னு அவர் பின்னாடி வராரு. பட் நான் சொல்றேன், நீங்க வாங்க கொஞ்சம் முன்னாடி பாக்கணும் நீங்க ஆடுறது. பிரவீனை பார்த்து தோனி ஃபேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. பட் ஆக்சுவலா நானும் அதே தான் சொல்லுவேன். லாஜிக்கலா இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனா இமோஷனலா ஸ்பீக்கிங்னா ஒரு 2 டவுன் 3 டவுன் வந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்க்கலாம். அவரே இன்ஜுரியில் ஆடுற தோ மட்டும் தான் இருக்கு, ஏன்னா நீல் அடிபட்டிருக்கு. ஸோ அதுலயே கொஞ்சம் அவர் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் தோ நீல் அடிபட்டதுனால வரது இல்லையோ, ஒரு நீல தான் அடிபட்டிருக்கு. தோ நீல் அடிபட்டு தான் ஆட முடியாது. ஸோ நொண்டி ஆடுறாரு. இல்ல பிரவீன், இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அவரு வரலாம் எப்ப வேணா அடி கும்முன்னு கும்மலாம், அந்த அளவுக்கு பேட்டிங் ஆடுறாரு. ஆனா அந்த சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி இந்த தளபதி தல படத்துல அந்த ஃபர்ஸ்ட் சாங், அந்த ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த சாங் அப்படி இன்ட்ரோடக்ஷன் சாங், அந்த சாங் மாதிரி அவர் வரணும் அப்படின்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க. கடைசியில கொடுத்துறாரு உங்களுக்கு அந்த ரொமான்டிக் பிளே. அதாவது அந்த எல்லா படத்தையும் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காலேஜ்ல சொல்லுவான், ஒரு படம்னா 5 பாட்டு 2 ஃபைட் ஒரு எமோஷனல் சீன் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இருக்கணும்டா அப்படின்னு. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கொடுத்துறாரு. எப்படியும் மேட்ச் அப்படியே எடுத்துன்னு போய் பண்ணிடுறாரு. ஒரு ரொமான்டிக் சீன், யாராவது ஒரு பிளேயரை வளர்த்து விட்டு தலை தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது இருக்கு. அதெல்லாம் பண்றதுக்கு வெளியில இருந்து மக்கள் தலை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மொமெண்ட் எல்லாம் கொடுத்துறாரு. இப்ப நீங்க எதிர்பார்க்கறது ஃபைனலா என்னன்னா, ரொமான்டிக் சீன் ஆயிடுச்சு, கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு நல்ல 2-3 பாட்டு ஆயிடுச்சு, எப்படியும் டிஜே பண்றாரு. நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த ஸ்டார்டிங் சாங் இந்த தளபதி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சாங் எதிர்பார்க்கறீங்க. நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் எதிர்பார்க்க, நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ். 2 டவுன் வந்தாருன்னா ஒரு 10 ஓவர் அவர் ஆடுறத நம்ம பார்க்கலாம். சோ வேற ஒண்ணும் இல்ல, 10 ஓவர். அதாவது முதல்ல வந்த உடனே 6 அடிக்கிறவரு அவருக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அடிச்சு செட்டில் ஆனா எந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் கொடுப்பாருன்றது பாருங்க. சோ அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல ஆனா இந்த அவ்வை சண்முகி படத்துல வர மாதிரி கமல் தான் ஹீரோ, 2-3 டியூவல் அந்த மேக்கப் எல்லாம் போட்டு வருவாரு. ஆனா அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல ஈக்குவலா கொடுவாரு. டெல்லி கணேஷ் கலக்குவாரு, ஜெமினி கணேசன் கலக்குவாங்க, என்ன இவரு டெல்லி கணேஷ், ஜெமினி நாசர் எல்லாரும் வராங்க. டெல்லி கணேஷ் நாசர் எல்லாம் கலக்குவாரு. அந்த மாதிரி அவர் எல்லாரையும் அமைச்சிடாரு. நாசர் தூபே நீ போ, ருத்ராஜ் நீ போ, கொஞ்சம் டெல்லி கணேஷ் ரோல் பாரு, சரி விடுறா டூபே நீ போடா, நீ போய் கொஞ்சம் நான் இவரோட ரோல் பாரு, டெல்லி கணேஷ் ரோல் பாரு அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. சடனா ஜடேஜா அவர் சொன்ன மாதிரி மணிவண்ணன் ரோலுக்கு அவரை அமைச்சாரு. ஓகே, 4 நாள் அவர் எல்லாம் கொடுத்துட்டாரு. தலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு பஞ்சா ஒரு சாங் நல்லா போட்டா அப்படி பசங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. சரி ஓகே, தட் இஸ் இட். SRHக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PDogg சும்மா 70-30 சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது மேட்சை பார்ப்போம். டிக்கெட் எடுத்தவர் தயவுசெய்து போய் மேட்சை நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படா டிக்கெட் வாங்கணும் அடுத்த ஹோம் கேமுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த ஹோம் கேமுக்கு மேட்ச் எல்லாம் நடக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒரு கருத்தா, எப்படி நல்லா கருத்தா கேட்கணும், சும்மா சம்பந்தமே இல்லாம கேட்காம நல்ல இன்சைட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் யார் கேட்கறாங்களோ அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டினை செலக்ட் பண்ணி PDogg ஆத்துவாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணி அடுத்த ஹோம் கேமுக்கு திருப்பி 2 டிக்கெட் கொடுப்போம். முடிஞ்சா இன்னொருத்தர் 4 டிக்கெட், அதாவது ஒருத்தர் கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் திருச்சி இந்த மேட்சுக்கு, அடுத்த மேட்சுக்கு 2 பேர் கொடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 22 கேட்டிருக்கேன், பாப்ப என்ன நடக்குது. சரி ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ இன் திஸ் எபிசோட் ஆஃப் ஹோம் கமிங்.